ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. உத்பலாதகே விமானம், நித்திய புஷ்கரணி, சப்த புண்ணியக்ஷேத்திரங்களுளே ஒன்று, பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரங்களுளே ஒன்றான சிறப்பு வாய்ந்த திரு கண்ணபுர தரணியாளன், கண்ணபுர நாயகன் எம்பெருமான், அந்த திவ்ய தேசத்திலிருந்து நாம் இன்று இந்த அனுபவத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். உத்பலாதக விமானம், ஊனிலே ஆசை இல்லாதவர்கள், ஊனிலே மேலார்னு சொல்லக்கூடியதான ரிஷிகள்லாமும் தபசு பண்ணி கொண்டிருக்க, இங்கிருந்து வந்த சோழராஜா, ஆண்டு கொண்டிருந்த சோழராஜா, தன்னுடைய பசிக்கு சாம கதிர்கள் போலே எழுந்தருளி இருந்த ரிஷிகள், உண்ண உணவு இல்லாமல் தபசிலே ஈடுபட்டிருந்தவர்கள், சாமக்கதிர்கள் போலே இருந்தவர்களை வெட்டி சாய்த்து அந்த சாமக்கதிர்களை நாம் உண்ணலாம் என்று பார்த்தபொழுது இந்த ரிஷிகள்லாம் தங்களை காப்பாற்ற வேண்டும், கண்ணா கண்ணா கிருஷ்ணான்னு பிரார்த்திக்க எம்பெருமான் பிரத்யக்ஷமாகி அந்த சோழராஜனுக்கும் தண்டனை கொடுத்து பின்னே ரிஷிகளுக்கு காட்சியளித்தான் என்ன இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஒரு வரலாறு. உத்பலாதக விமானம் அப்படின்னு சொன்னால் மோட்சத்திலே ஆசை உடையவர்கள், இந்த ஊனிலே மாம்சத்திலே ஆசை இல்லாதவர்கள், அப்படின்னா இந்த உடம்பிலே ஆசை அற்றவர்கள், வெறுப்பு கொண்டவர்கள், மோட்சத்திலே ஆசை உடையவர்கள், எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கக்கூடியவர்களுக்கு, அவனுடைய திருவடிகளை அடைந்தவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். மோட்ச க்ஷேத்திரம் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கும் ஒரு ஏற்றம் உண்டு. நம்மாழ்வார் அதிசயமாக ஆச்சரியமாக சரணம் என்று தனதால் அடைந்தவருக்கு எல்லாம் மரணம் ஆனால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான், அன்பருக்கு அன்பானவன் அப்படின்னு கண்ணபுரத்தை எம்பெருமானிடத்திலே ஆச்சரியமாக மங்களாசாசனம் செய்திருக்கின்றார். சரணம் என்று இவனுடைய திருவடிகளை அடைந்தவர்களுக்கு நிச்சயமாக மோட்சத்தை கொடுப்பான் எம்பிரான், எம்பெருமான் கண்ணபுர நாயகன் என்றும், அருள்மாரி 100ன்னு பிரசித்தமாக சொல்லக்கூடியதான திருமங்கையாழ்வாரால் 100 பாசுரங்கள் இந்த எம்பெருமானுக்கு. நீனிலா முத்தத்து நின்னை இவள் நோக்கினாள், காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள், உள்மெலிந்தாள் உருகினாள், வாய் விருவிக்கொண்டே இருக்காள், தேவருக்கும் தேவர் திருத்தக்கீர்னு சொல்றபடியெல்லாம் இந்த எம்பெருமானை அதிசயமாக மங்களாசாசனம் செய்திருக்கின்றார் திருமங்கையாழ்வார். பெரியாழ்வாராலே ஒரு பாசுரமும், நாச்சியார் அதி அற்புதமாக காட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் வாட்டமின்னி மகிழ்ந்துரை வாமணன் ஓட்டரா வந்து என் கை பத்தி தன்னொடும் கூட்டுமாகில் நீ கூடிடு கூடலேன்னு காட்டில் வேங்கடம்னு வேங்கடத்தையும் கண்ணபுரநகர் என்று இந்த திவ்ய தேசத்தையும் மங்களாசாசனம் செய்திருக்கின்றாள். குலசேகர ஆழ்வாராலே 10 பாசுரங்கள். ஆச்சரியமாக ராமனுக்கு தாலாட்டு பாடுவது போல இந்த எம்பெருமானுக்கும் தாலாட்டு. கண்ணபுரத்து என் கடுமணியே ஏவரி வெண்சிலையா ராகவனே தாலேலோ, தேவரையும் அசுரரையும் சிலைகளையும் செய்தவரே, அரங்கநகர் துயின்றவனே ஏவரி வெண்சிலையான்னு ராமனே ராகவனே கணபுரத்து என் கருமணியே என்று தொட்டிலிட்டு ராமன் எம்பெருமானை தொட்டிலிட்டு தாலாட்டுவது போல இங்கே கணபுரத்திலே எழுந்துள்ளிருக்கும் எம்பெருமானை தொட்டிலிட்டு தாலாட்டும்படியாக தாலாட்டு பதிகம் பாடியிருக்கின்றார். இப்படி 5 ஆழ்வார்களாலே அதி அற்புதமாக மங்களாசாசனம் பண்ணப்பெற்ற எம்பெருமான் திவ்ய க்ஷேத்திரம். சௌரி பெருமாள் அப்படின்னு இங்கே அர்ச்சகர் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே ஒரு பெண்மணிக்கு எம்பெருமானுடைய மாலையை பிரசாதமாக கொடுக்க, பிரதிதினமும் இந்த சோழராஜா இங்கே எழுந்தருளியிருந்து எம்பெருமானுடைய மாலையை தான் வாங்கி கொண்டு பிரசாதமாக வாங்கி கொள்ளும் வழக்கம் இருந்ததாக, அன்றைய தினம் அந்த பெண்மணிக்கு ஏதோ ஒரு ஞாபகத்திலே இந்த பட்டர் அர்ச்சகர் கொடுத்து விட, இப்போ ராஜா வந்து கேட்பாரே என்ன செய்வது என்று அந்த பெண்மணியின் இடத்திலிருந்து அந்த மாலையை வாங்கி கொண்டு வரும்படிக்கு ஒரு சிவனிடத்திலே நியமனம் பண்ணினார் அந்த பட்டர். அதற்குள்ளே அந்த பெண்மணி தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்டாள். அது பட்டர் கேட்கிறாரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மாலையை கொடுக்க அதை ராஜாவுக்கும் சாத்தினார். அதில் பார்த்தால் ஒரு முடி இருந்தது, மயிர் முடி இருந்தது, கேசம் இருந்தது. இது எப்படி இப்படி வந்ததுன்னு ராஜா கோபித்து கொள்ள எம்பெருமானுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்து கொண்டு எம்பெருமானுடையது தான் அப்படின்னு சொல்லிவிட்டார். எம்பெருமானுடையதா, மறுநாள் காலை வந்து நான் பார்ப்பேன், எம்பெருமானுடைய கேசத்தை நீர் காண்பிக்க வேண்டும் அப்படின்னும் சொன்னார். எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து கொள்ள தன் அடியாருக்காக இறங்கி மறுநாள் பார்க்கும் பொழுது அந்த கேசத்தை இழுக்க அது பிரத்யட்சமாக எம்பெருமானுடைய கேசமாகவே இருந்தது. ஒரு துளி ரத்தம் பட்டது அப்படின்னு சரித்திரங்கள் சொல்றது. அதனாலே
சௌரி பெருமாள், சௌரிராஜ பெருமாள் அப்படின்னு எம்பெருமானுக்கு திருநாமம். ஸ்வயம்வியக்த க்ஷேத்திரங்களிலே ஒவ்வொரு க்ஷேத்திரங்கள் திருவஷ்டாட்சரத்தினுடைய ஒவ்வொரு உருவமாக நமக்கு தென்படுகின்றது என்று பூர்வர்கள் சொல்றபடிக்கு இங்கே திருவஷ்டாட்சரத்தின் உருவமாகவே இந்த விமானம் எழுந்தருளியிருக்கின்றது என்று ஒரு தனி சிறப்பு உண்டு. திருமங்கையாழ்வார் வாடினேன் வாடி பதிகத்திலே நான் கண்டுகொண்டேன் என்று சொன்ன பிறகு அதனுடைய அர்த்தத்தை உணரும்படியாக எம்பெருமான் இங்கே காட்டிக் கொடுத்தான் அப்படின்னு திருவஷ்டாட்சர விமானம், திருவஷ்டாட்சர திவ்ய தேசம் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு ஏத்தம் சொல்றார்கள். திருவெட்டு எழுத்தும் கற்றது நான், எட்டெழுத்தும் கற்றது உற்றது உன் அடியாருக்கு என்று பாகவத சேஷத்துவத்தினுடைய எல்லை நிலத்தை காட்டிக் கொடுத்ததான திவ்ய தேசம் என்றும் இந்த தேசத்துக்கு ஒரு சிறப்பு, இன்னொரு சிறப்பு நாம் சொல்லலாம் படிக்கு இங்கே காட்டிக் கொடுக்கின்றார்கள். ஆக கடபுரத்து எம்பெருமானே உற்றதும் உன் அடியாருக்கே, அடியாருக்கேன்னு ஏககாரத்தில் இட்டு சொல்லும் பொழுது உன் அடியாரை தவிர நான் மற்றொருவருக்கும் ஆக மாட்டேன் அப்படின்னு இந்த அஷ்டாட்சரம் கண்டுகொண்டேன் நாராயணா நமோ நாராயணா என்னும் நாமத்தை முதல் பதிகத்திலே சொன்னவர் அந்த நாமத்தினுடைய அர்த்தத்தை நான் கண்டுகொண்டேன்னு சொல்றது இந்த கண்ணபுரத்து திவ்ய தேசத்திலே என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ஒரு அர்த்தத்தை சாதிக்கின்றார்கள். மேலும் பொதுவாக நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மேலை வீடு கீழே வீடுன்னு இப்படி 4 திவ்ய கஷேத்திரங்களை சொல்றது வழக்கம். மேலை வீடுன்னு சொல்லும் பொழுது அது திருவரங்கம், கீழே வீடுன்னு சொல்றது கிழக்கு வீடுன்னு சொல்றது இந்த கண்ணபுரம். என்ன சிறப்புன்னா விபீஷண ஆழ்வாருக்கு எம்பெருமானினுடைய நடையழகை காண வேண்டும் என்ற ஆசையினாலே எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்க, நம் பெருமாளிடத்திலே பிரார்த்திக்க கீழே வீட்டிலே வந்தால் காணலாம் அப்படின்னு எம்பெருமான் சொன்னார். அதன்படிக்கு இங்கே கீழே வீடான கண்ணபுரத்திலே விபீஷணருக்கு நல்லான்னு சொல்றபடி விபீஷணருக்கு தனி சந்நிதியாக இங்கே இருக்க எம்பெருமான் ஒவ்வொரு அமாவாசை, ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு 2 அமாவாசை தோறும் விபீஷணருக்கு எல்லா அலங்காரமும் செய்து கொண்டு சௌரி முடியோடே தன்னுடைய நடை அழகை, அதாவது கைத்தல சேவையாகவே இங்கே விபீஷணருக்கு காட்டிக் கொடுக்கிறார் அப்படின்னும் ஒரு சரித்திரம் உண்டு. முனியோதரர் அப்படின்னும் ஒரு சரித்திரம் உண்டு. முனியோதரருக்காக இங்கே முனியோதர பொங்கல் அப்படிங்கிறதும் இங்கே பிரசித்தமான பிரசாதமாக இங்கே தரப்படுகின்றது. இப்படி அர்ச்சகருக்காக, திருமங்கையாழ்வாருக்காக, இங்கே முனியோதரர் என்ற சுவாமிக்காகவும் மேலும் விபீஷணருக்காகவும் இங்கே அதற்கு மேலே ரிஷிகளுக்கும் சோழராஜாவுக்கும் இப்படி பிரத்யக்ஷமாக எம்பெருமான் காட்சி கொடுத்து கொண்டு நாமும் இன்றும் அனுபவிக்கும்படிக்கு இங்கே எழுந்தருளி இருக்கின்றான் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு சிறப்புகளை சொல்லிக்கொண்டே நாம் செல்லலாம். இப்படி விபீஷணருக்காக தன்னுடைய நடையழகை காட்டிக் கொடுத்த ஏவரி வெஞ்சிலையான் அப்படிங்கிற எம்பெருமான் ராமனுக்கும் இங்கே தனி சந்நிதியாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றான். மூலவர் நீலமேக பெருமாளாக காட்சி கொடுத்து கொண்டு நம்ம எல்லாம் தன்னுடைய அழகிலே அடிமை கொள்ளும்படிக்கு, அவனுக்கே நாம் அடிமையாகும்படிக்கு தன்னுடைய அழகை காட்டிக்கொண்டு இங்கே எழுந்தருளி இருக்கின்றான் அப்படின்னு 129 பாசுரங்கள் இந்த திவ்ய தேசத்துக்கு, 5 ஆழ்வார்கள் மங்களாசாசனம், அதி அற்புதமான திருமங்கை ஆழ்வார் பாசுரங்கள், ஒவ்வொன்றும் உள்ளத்தை உருக்கும்படியான பாசுரங்கள். இந்த க்ஷேத்திரத்திலே இன்று நாம் எம்பெருமானுடைய ஏற்றத்தையும் ஆழ்வார்கள் மங்களாசாசன பாசுரங்கள் மேலாக பார்க்கும்படியான பாக்கியம் இன்று நாம் கிடைத்தது. அத்தனை பேருக்கும் இந்த திருக்கண்ணபுர எம்பெருமானுடைய சரணம் அடையும்படியான பாக்கியமும், அந்த சரணம் அடைந்து அவன் அருளியதான அந்த திருவஷ்டாட்சரத்தின் மகிமையை உணர்ந்து சேஷத்துவத்தினுடைய எல்லையிலே இருக்கும்படியும் அஸ்மத் ஆச்சாரியனுடைய அனுகிரகமும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அடியேன் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.